கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 133 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நாம் யோசேப்போட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு வரோம். போன எபிசோடில் சொந்த சகோதரங்களே அவரை குழியில் தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேல் இடத்துல வித்து போட்டுறாங்க. அவங்க கொண்டு போய் எகிப்தில் போத்திபார்னு ஒருத்தர்கிட்ட பார்வோன் ராஜா கிட்ட பிரதானியாக வேலை செய்கிறவங்கிட்ட வித்துடுறாங்க. போத்திபார்ன்றவங்கிட்ட வித்துடுறாங்க. இதான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்ப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கினான். அதுக்கப்புறம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அடிமை தான், ஆனால் அவருக்கு எஜமான் யாரு? போத்திபார். அவன் வீட்டில் இருக்கார் இவர். 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, தள்ளப்பட்ட ஆள் இவர், அடிமையா வந்திருக்காரு. ஆனா இவரு கூட ஆண்டவர் இருக்காரு. அதை அந்த எஜமான் தெரிஞ்சுக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 4ஆம் வசனம். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அந்த இடத்துல பாருங்க, எல்லாமே அவர் கையில் ஒப்படைக்கிறார். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அந்த எஜமான் யோசேப் மேல இறக்கம் காட்டுற மாதிரி ஆண்டவர் பாருங்க, அவர் கூட இருக்கார். பாருங்க, குழியில போட்டாங்க, இஸ்மவேல் இடத்துல வித்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே போத்திபார்ன்ற வித்துடுறாங்க. அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டில் இவருக்கு தயவு கிடைக்குது. பாருங்க, ஆண்டவர் கூட இருப்பார். பாருங்க, தள்ளிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. குழியில் விழுந்ததால் முடிஞ்சிடுச்சு, ஒருத்தட்ட வித்து போட்டதால் முடிஞ்சிடுச்சு, அடிமை ஆகிட்டதால் முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, அந்த அடிமையாக இருக்க இடத்துல ஆண்டவர் தயவு காட்டுறாரு. பாருங்க, அதான் பாருங்க. அதுக்கப்புறம் 5ஆம் வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அது அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். பாருங்க, யோசேப்பு மட்டும் இல்லை, அவர் இருக்கிற ஆசீர்வதிக்கப்படுது. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இவர் யோசேப்பு மட்டும் இல்லை, யோசேப்புக்கு கிடைக்கிற தயவு அந்த எஜமானுக்கு கிடைக்குது. அந்த எஜமான் அவனுடைய செய்ய வேலை ஆசீர்வதிக்கப்படுது. அவன் வெளியில வீட்டில் எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார் யோசேப்பு நிமித்தம். ஏன்னா யோசேப்பு அவர் இருக்காருன்றதை ப்ரூவ் பண்றாரு. யோசேப்பு கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் எல்லாத்தையும் வாய்க்கப்படுற எஜமான் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சு எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாம் இன்னும் ஆசீர்வாதம் அவருக்கு அதிகமாகுது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறார். ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுத்துறாரு, அதிகாரம் கொடுத்துறாரு. இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ ஈக்குவல் அதிகாரம் கொடுத்துறார். ஆனால் பாருங்க, இவர் அழகா இருக்கார். அதில் ஒரு சோதனை வருது இவருக்கு. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். வாலிப வயசு, அழகா, சௌந்தரியமும் அழகும், அதாவது அப்படி ஒரு அழகான ஒரு வாலிபன். அந்த அழகுக்கு ஆபத்து வருது. பாருங்க, பிரச்சனை வருது. யோசேப்பு பாருங்க, பிரச்சனைகள்லாம் கடந்து தான். என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அழகு இருக்கிறதாலன்னு இல்லை, அழகு இருக்கு இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் அழகு இல்லை, அழகு இருந்தால் தான் பிரச்சனை வரும், அழகு இல்லைன்னா பிரச்சனை வராதுன்னு இல்லை. இவருக்கு அங்கே அழகு இருக்கிறதால பிரச்சனை வருது. பாருங்க, சில நாள் சென்ற பின் அந்த எஜமானோட மனைவி யோசேப்பை தவறாக நடக்க சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. பட் அவர் ஒத்துக்கவே மாட்டார். பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க. 8ஆம் வசனம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவரை நோக்கி, இதோ இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கவில்லை யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அதாவது அவர் தவறு செய்ய சொன்னா கூட இவர் எல்லாத்தையும் சொல்றார். பாருங்க, உன்னை தவிர மனைவியை தவிர இதெல்லாம் அவர் சொல்றார், ஓப்பனா சொல்றார். எல்லாமே எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் நான் இப்படி ஒரு பொல்லாப்ப, இப்படி ஒரு பாவத்தை, தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் எப்படி செய்யறது சொல்றார். பாருங்க, அதான் மனசாட்சி, ஆண்டவருக்கு பயப்படுற பயம். இதுதாங்க முக்கியம். வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி கடின காலகட்டத்தில் இருக்கும்போது கூட சோதனை வரும்போது அந்த சோதனையை நம்ம தாண்டி
இது ஆண்டவருக்கு உகந்ததா இல்லையா? நம்ம மனசாட்சி பாருங்க, அவர் அந்த எஜமானுக்கு துரோகம் செய்கிறத விரும்பலை. அதே சமயத்தில் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறதையும், எப்படி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படின்னு கேட்குறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அழகாக சொல்லிட்டார், ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாது, எல்லாமே ஆண்டவர் எஜமான் வந்து என் கையில் எல்லா அதிகாரத்தையும் எல்லாத்தையும் என் கையில் ஒப்பு வச்சிருக்காரு, ஆனாலும் நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி. அதான் நம்ம வந்து பாவத்தால் தான் பாருங்கள், நம்ம சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு நல்ல திட்டம் வச்சிருக்காரு, நல்ல எதிர்காலம் வச்சிருக்காரு, நம்ம வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரு, சமாதான சந்தோஷத்தில் நிரப்புறதுக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில அடையும்படி அவர் தாராள மனசோட செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா நாம இந்த மாதிரி ஏதாவது சோதனை வரும்போது பாவத்துல சிக்கிட்டோம்னா நம்ம இலக்கை அடைய முடியாது, நம்ம நோக்கம் நிறைவேறாது, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க திட்டம் கூட பிரச்சனை ஆயிடும். அதனால பாருங்க, யோசேப்பு வந்து எப்படி நடக்கிறான்றத பாருங்க. அதுதான் அதுக்கப்புறம் பாருங்க, இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, யோசேப்பு சம்மதிக்கல, ஆனாலும் திரும்ப பிரச்சனை வருது. 11ஆம் வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்யறதுக்கு வீட்டுக்குள் போனான், வீட்டு மனிதர் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்ப அந்த லேடி வந்து அவனை பலவந்தமா பிடிச்சு இழுத்து பலவந்தப்படுத்துறாங்க. ஆண் தான் பெண்ணை பலவந்தப்படுத்துவாங்க, ஆனா இங்க பெண் வந்து எஜமானுடைய மனைவி இவனை பலவந்தப்படுத்துறாங்க. யோசேப்போட அழகு, சின்சியாரிட்டி, இதெல்லாம் வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு வாலிபன் தவறா அவர் மேல ஆசைப்படுறாங்க, ஆனா அதை அவர் விரும்பல. பலவந்தப்படுத்தினா கூட அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து விலகி போயிடுறாரு. விலகி போகும்போது அவரோட வஸ்திரத்தை விட்டு போயிடுறாரு. மேல அந்த காலத்துல வஸ்திரம் மாதிரி, அதாவது துண்டு அவர் அந்த காலத்துல வந்து போடுவாங்க இல்லையா, அதை போட்டுட்டு இருந்த அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறாரு. ஆனா இவங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் 16, அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும்பளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான், அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். 19, உடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தையில் அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஆனால் பொய் சொல்றான்றத அந்த எஜமான், ஏன்னா மனைவி இவர் வந்து இப்போ வந்து அடிமை, என்னதான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா கூட மனைவி சொல்றதுன்னு அவர் கேட்பாரு. மனைவி சொல்றது பொய்யா நிஜமான் ஆராய கூட அவருக்கு வந்து அந்த யோசனை வரல. உடனே வந்து முடிவு பண்ணிடுறாரு, யோசேப்பு தான் தவறு பண்ணிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டு பாருங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அதாவது ராஜா வந்து யாரெல்லாம் கடலை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாரோ அந்த இடத்துல, ஏன்னா ராஜாவோட பிரதானியாச்சே, அதனால் உடனடியாக யோசேப்பை வந்து சிறையில் வச்சிடுறார். வாழ்க்கை பாருங்கள் எப்படி, இவர் வந்து சகோதரால் தள்ளப்பட்டு அங்கேருந்து வந்து இஸ்மவேல் இடத்துல வித்துறாங்க, இவர்கிட்ட வந்து நல்ல ஒரு பொறுப்பான வேலை செய்கிறார், ஆனால் சோதனை வருது, திரும்ப சிறைக்கு போகிறாரு. வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, சிறைக்கு போகிறாரு. ஆனாலும் பாருங்க 21ஆம் வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 21ஆம் வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான், அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, திரும்ப தள்ளப்பட்டுட்டாரு, சிறைக்கு வந்துட்டாரு, ஆனா ஆண்டவர் பாருங்க அங்கேயும் அவர் கூட இருக்காரு. சிறைச்சாலை தலைவன்கிட்டையும் தயவு கிடைக்குது, அவனும் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறான் யோசேப்பு கிட்ட. ஆண்டவர் அவனோட இருந்ததால அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்றாரு ஆண்டவர். அதனால வந்து சிறைச்சாலை தலைவன் என்ன ஏதுன்னு கூட கேட்கறது இல்லை, ஒப்படைச்சிட்டாரு பொறுப்பு, அவ்வளவுதான். யோசேப்பை நம்பி ஒப்படைச்சிட்டார். இப்படி அவருடைய வாழ்க்கை பாருங்க, பிரச்சனை மேல பிரச்சனை வருது, தள்ளப்படுறார், சிறைக்கு போறார், சிறையில கூட ஆண்டவர் கிருபை அவருக்கு இருக்குது. இப்படிதான் பாருங்க பல விதமான நெருக்கடி. ஒரு பிரச்சனை போனோம், இன்னொரு பிரச்சனை, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான், இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கடுத்து இன்னொன்று வந்து நிற்கும். இப்படி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளால் சூழப்பட்டு ஒன்று முடிஞ்சு ஒன்று வந்து ஒன்று முடிஞ்சு ஒன்று வந்து இவ்வளோதான் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. ஆனாலும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் பாருங்க கிருபையாக இறங்குறார். நீங்கள் என்ன சூழ்நிலையிலும் அவர் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார். உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருந்தாலும் அந்த திட்டம் நிறைவேறுமாலும் நிறைவேறின பிறகும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களோட வந்து நடத்துவார். ஏன்னா அவர் அப்படி தான் பாருங்க சொல்லிட்டார் அந்த வார்த்தை,
நான் உன்னோட கூர்ந்து எல்லாம் நான் செய்வேன், வம்சத்தை ஆசீர்வதிப்பேன், சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், இப்படி சொல்லியிருக்காரு. அதனால் அவர் சொன்ன வார்த்தை எதுவும் வீணாக போகாது. ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். பாருங்கள், யோசேப்போட வாழ்க்கை அந்த கடின காலகட்டத்தில் கூட ஆண்டவரோட தயவு கிடைக்குது. ஆண்டவரோட தயவில் அவர் திரும்ப இருக்கிற இடத்துல அவருக்கு ஆண்டவரோட கிருபை அவரை நடத்துது. அதனால் நாம் எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழும்போது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அவர் நம்மளை அவர் தயவால் நடத்துவார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார், நிச்சயமாக சமாதான சந்தோஷத்தில் நிரப்புவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.